அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். காலையிலேருந்து இவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க, குடும்பமாக வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த கடைசி நேரத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தியானித்து உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் நம்ம மேற்கொள்ள முடியாத ஒரு சில காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து அந்த காரியத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. நான் விசுவாசிக்கிற ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டாகும். சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா யாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஜனங்கள் வெறுமையாக போனது கிடையாது. யாரையுமே அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு என்னையை பிடிச்சிருக்கிறாரு, நம்மளை பிடிச்சிருக்கிறாரு, உங்களை என்னையை பிடிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு 5 காரியத்தை மாற்ற நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்முடைய குடும்பங்களில் இப்போது நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் மாற்ற நம்ம சொல்லி இன்றைக்கி நம்ம உங்களுக்காக கடைசியாக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறோம். அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை மகிமை உங்கள் மேலே வரப்போகிறது. ஆமென். முதலாவது வேதத்திரத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனத்தை யாத்ராம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்பார்கள். யாத்ராம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யாத்ராகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோட யுத்தம் பண்ணு. நல்லா கவனிங்க. முதலாவது நம்முடைய குடும்பங்களில் நாம் தேவன் நம் மேற்கொள்ள வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னா அமலேக்கியர். யாரு? அமலேக்கியர். இன்னைக்கு ஒரு 4-5 விதமான ஜாதிகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி, வேதத்தில் இருக்க அந்த நபரை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி, அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற ஆட்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு இந்த விதமான ஆசீர்வாதத்தை கலந்து கொள்ளாமல், இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாக வச்சிருக்கிறார் அப்படின்னா, உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நான் இங்கேருந்து பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு நோக்கி பார்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அப்படி எழுதி வச்சுக்கோங்க. மற்றவர்கள், நம்ம சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள், நானும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் உட்காந்துருக்கலாமே, நானும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டேனே, உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு போனதானே சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா அமலேக்கியர். யார்? அமலேக்கியர்னா யார் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் வாசிக்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஏசாவுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் அமலேக்கியர். ஏசாவுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்து கானான் தேசத்துக்கு போகிற வழியில் அவர்களை முதல்ல வழி மறுத்தது அமலேக்கியர். ஏசாவுடைய சந்ததி தான். அப்போ தேவன் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த விதமான காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், எந்த விதமான காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், பைபிளில் போட்டிருக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் இந்த வருடம் இந்த மாசத்தில் இப்பொழுதே கர்த்தர் நிர்மூலம் பண்ண போகிறாராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவுடைய சந்ததியிலிருந்து வந்தவன் தான் அமலேக்கியன். அப்போ ஏசா யாரு? யாக்கோபுடைய அண்ணன். நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள், அது மாத்திரமல்ல சகோதரன் சகோதரிகள் 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது, வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒருவருக்கொருவர் விரோதத்தை கொண்டு வருகிற ஆவி தான் இந்த அமலேக்கியர் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், ரெபேக்காள் வயிற்றில் கற்பம் தரிக்கிறார். கற்பம் தரித்த உடனே வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளைகள் ஒன்றையோடு ஒன்று மோதி கொண்டதுன்னு பைபிள் போட்டிருக்கு.
2 பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு, அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்கான். ஏசாவும் யாக்கோப்பும் வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்க காரணம் என்ன? அப்படின்னா நான் முன்னாடி போகணும், நீ முன்னாடி போகணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள், அந்த வம்சம் யாக்கோபுடைய சந்ததியிலேருந்து வந்ததுனால, இஸ்ரவேல் வந்ததுனால அவனுடைய சகோதரனாகி அவன் மேலே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான், வயிற்றுக்குள்ளேயே சண்டை போடுறான். அப்படி தான் உள்ள சண்டை போட்டிருக்கான், வயிற்றுக்குள்ளேயே சண்டை போடுறான். வயிற்றுக்குள்ளே சண்டை போட்டோன்னா வெளியில் வரும்போது முதலாவது ஏசா வர்றாரு. என்னதான் ஏசா வந்தாலும் அவங்க குதிங்கால பிடிச்சிட்டே வெளியே வந்துட்டார் யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. வயிற்றுக்குள்ளேயே தன்னுடைய சகோதரன் வெளியில வரக்கூடாது சொல்லி ஒரு விரோதத்தை கொண்டு வருகிறவன் தான் அந்த அமலேக்கியர். கணவன் மனைவிக்குள்ள, சகோதரர் சகோதரிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, அது மாத்திரம் அப்பா அம்மாக்குள்ள ஒரு விரோதத்தை, ஒரு பொறாமையை கொண்டு வருகிறவர் இந்த அமலேக்கியன். இன்னைக்கு கர்த்தர் இந்த பலிபீடத்தில் சொல்றாராம், இந்த வருஷம் அந்த அமலேக்கியரை நான் நிர்மூலம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வயிற்றுக்குள்ளேயே கோபத்தை உண்டு பண்ணிட்டான் பாருங்களேன், சண்டையை உண்டு பண்ணிட்டான். எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த எல்லைக்கு போகக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது கானான் தேசத்தை அடையக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில் உயர்வை விடக்கூடாது சொல்லி அதை தடை பண்ணுகிறவன் தான் இந்த அமலேக்கியன். ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வச்சிருக்கிறேன். அப்ப வழிமறிக்கிற ஆவியை கர்த்தர் இன்னைக்கு உங்க குடும்பத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட போகிறார். உங்கள் முன்னேற்றத்துக்கு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, தேவன் மேல் உங்க மேல வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு போவதற்கு உங்களை தடை பண்ணிக்கிற, வழிமறிக்கிற அந்த ஆவியை இன்னைக்கு நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆதியாகமம் புத்தகம் வாசிக்க 25-22ல ஏசாவும் யாக்கோபும் வயிற்றுக்குள்ள ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டார்களாம். அப்ப அந்த அமலேக்கியரை மேற்கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிற அமலேக்கியர் நீங்க மேலே வரவிடாதபடிக்கு தடை உண்டு பண்ணிக்கிற அந்த ஆவி, அமலேக்கியர் ஆவி நிறைய குடும்பத்தில் கிரியை செய்யுது. சொந்த சகோதரனே சொந்த சகோதரனுக்கு விரோதமாக எழும்புறான். அவங்க மேலே பிரச்சனை கிடையாது, அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த ஆவி எப்படியாவது பிரச்சனை உண்டு பண்ணிடும், எப்படியாவது பிரிவினையை உண்டு பண்ணிடும். ஏசாவுக்கு யாக்கோபுக்கு ஒரு வித விரோதம், எப்படியாவது பிரிவினையை உண்டு பண்ணி சொல்லிட்டு ஒரு விதமான ஆவியை கத்த சொல்றாரா, இன்னைக்கு உன் குடும்பத்தில் நான் எடுத்து போடுகிறேன், உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை நான் கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமலேக்கியர் உங்க குடும்பத்தில் இருப்பாங்க, நீ முன்னேற முடியாது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன். அப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வழி மறிச்சது யாருன்னா அமலேக்கியர். ரெவி தீபிலே அமலேக்கியர் மற வச்சாங்க. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணுவார்கள். அந்த விதமான ஆவி கிரியை செய்யும். சபைக்கு வராதபடி தடை பண்ணுவார்கள், கானான் தேசத்துக்கு போக விடாதபடி தடை பண்ணுவார்கள், பரலோகத்துக்கு போகாத விட தடை பண்ணுவார்கள். சொல்றாரா, இன்னைக்கு அந்த அமலேக்கியர் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அமலேக்கியரை மேற்கொள்றது எப்படி பாஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படிதானே? அப்போ அமலேக்கியர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மேற்கொண்டார்கள், அதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த அமலேக்கியர் ஆவியை நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே வருத்திக்கலாம். அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்கான மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியருடைய யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். அப்ப அந்த அமலேக்கியரை எப்படி மேற்கொள்ள வேண்டும், விரோதத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆவியை நம்ம குடும்பத்தை விட்டு எப்படி வெளியில போட்டு போகணும், எப்படி அதை நிர்மூலமாக்க வேண்டும், எப்படி அதை சுட்டரிக்க வேண்டும், நம்ம முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணிக்கிற அந்த ஆவியை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று செய்யணும். இங்கே பார்க்குற அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூட்டிட்டாங்க. அப்போ மோசே பார்க்குறாரு, யோசுவா கூப்பிட்ற, யோசுவா இங்கே வா, நீ என்ன பண்ண அப்படின்னா தனக்கென்று ஒரு ஆட்களை சேர்த்துக்கொண்டு, நம்ம கூட இருக்க ஆட்களாக சேர்த்துக்கொண்டு நீ அமலேக்கியரோட யுத்தம் பண்ணப்போ நான் ஆரோனும் ஊரும் மலையில் போய் நாங்கள் நிற்கிறோம். மலையில் போய் நிற்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சொன்னபடி செய்து ஆரோனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில்
நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. மோசே தன்னுடைய கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விழுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இப்போ அந்த அமலேக்கிய ஆவியை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, மோசே சொல்றாரு, எப்பா யோசுவா ஆளெல்லாம் கூட்டி போய் நீ அவங்க கூட போய் யுத்தம் பண்ண, நானும் ஆரோனும் ஊரும் என்ன பண்ண மலையில போய் நிற்கிறோம். மலை நின்று என் கையை மேலே உயர்த்துறோம். அந்த கையில் கத்தருடைய கோல் இருக்கு, அந்த கோலை நான் மேலே வச்சிடறேன், மேலே நீட்டிக்கிறேன். மேலே நீட்டின உடனே நீ யுத்தம் பண்ணு அப்படி சொல்றாரு. யோசுவா யுத்தம் பண்றார். யோசுவா யுத்தம் பண்ணும்போது மோசேயுடைய கை மேலே நிற்குது. இப்போ மோசேயுடைய கை மேலே போன உடனே, கை மேலே வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கியரை மேற்கொள்றாங்க, அடிக்கிறாங்க, எல்லாரும் கொள்றாங்க. மோசேயுடைய கை அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியர் மேற்கொள்கிறார்கள். நல்லா கவனிங்க, கையை தூக்கி இருக்கும் போது அமலேக்கியரை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டாங்க. கையை இறங்கும் போது, மோசே கை இறங்கும் போது என்ன பண்றாங்க, அமலேக்கியர் யார் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்றாங்க. இது பக்கத்துல இருந்து ஆரோன் ஊரும் பார்க்குறான். பக்கத்துல ஆரோன் ஊர் பார்க்குறோம். ஆகா, நல்ல ஐடியா. கை மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம ஜனங்கள் மேற்கொண்டாங்க, கை கீழே இறங்குனா அது எதிரிகள் நம்மளை மேற்கொண்டா சொல்லிட்டு ஆரோன் என்ன பண்ணா, ஒரு பெரிய கல் எடுத்து வச்சு மோசே அதில் உட்கார வச்சு இந்த கையை ஆரோன் பிடிச்சிட்டார், இந்த கையை ஊர் பிடிச்சிட்டு 2 கையை மேலே தூக்கிட்டான். அமலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அமலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டார்கள். உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த அமலேக்கியர் ஆவியை மேற்கொள்வதுக்கு ஒன்று பண்ணணும். சபையில் வந்து ஏசப்பா என்ன அழைச்சது நீங்கள், என்ன தெரிஞ்சு கொண்டது நீங்கள், 2 கையை ஆண்டவருக்கு நேராக நீட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அமலேக்கியர் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா சொல்கிறது கூட கையை தூக்க மாட்டோம். நம்ம குடும்பத்தில் நம்ம முன்னேறுவதற்கு தடை பண்ணுகிற அந்த ஆவியை மேற்கொள்ள 2 கையை மேலே உயர்த்தி ஏசப்பா நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, கை மேலே உயர்ற வரைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இப்போ செய்ய போற 2 கையை மேலே உயர்த்தி, என் குடும்பம் என் விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அமலேக்கியன் ஆவியை இப்போ நான் நிர்மூலமாக்குறேன். உங்களை கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்தின வச்சுக்குமே, பிசாசனவன் சிரிப்பான். அப்படி தான் உட்காந்துருக்கிறீங்க அத்தனை பேரும். எங்க யுத்தத்துக்கு போய் நிற்க போகிறீங்க, ஒரு அமலேக்கியர் ஆவியை மேற்கொள்ள போகிறீங்க. எவ்வளவு சத்தம் ஆண்டவர், இப்போ நான் ஜெபிக்கிறேன், இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல சொல்ல உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். என் குடும்பத்துக்கு எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு விரோதமாக, ஆண்டவரை முன்னேற்றத்துக்கு விரோதமாக தடை உண்டு பண்ணிக்கிற எல்லா அமலேக்கிய ஆவிகளை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். இயேசுவின் நாமத்தை நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சத்தமாக ஜெபம் பண்ணி, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமா, நான் செய்கிற தொழிலுக்கு விரோதமா ஆண்டவரை எழும்புகிற எல்லா ஆண்டவரை அமலேக்கிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய கரை உங்க மேல வரும். நீங்க உண்மையா ஜெபம் பண்ண கர்த்தருடைய மகிமை உங்க குடும்பத்தில் வரும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அமலேக்கிய ஆவிகள், ஒரே பொறாமையின் ஆவிகள் இன்னைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறப்பா. நான் வேலை செய்கிற இடத்துல என் பக்கத்து கடைக்காரன், என் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் எனக்கு விரோதமா எழுப்புறான், பொறாம போறான், இவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அமலேக்கிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நிர்மூலமாகட்டும். நிர்மூலமாகட்டப்பா. கர்த்தர் அப்படியே செய்யப்படுற கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அமலேக்கிய ஆவியை நிர்மூலமாக்கினார். நிர்மூலமாக்கிட்டு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? வாசிங்க பார்க்கலாம். யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இதை நினைவு கூறும் பொருட்டு இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கியர் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்ப ஜெபம் பண்ணீங்க பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரம்மா, அமலேக்கியர் இனி தேசத்திலே உங்க குடும்பத்தில் இராதபடிக்கு முற்றிலுமாக நாசம் பண்ணி போடுவேன், நாசம் பண்ணி போடுவேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ற எல்லா அமலேக்கியர் ஆவிகள் எல்லாம் நாசமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசி என்ன புஸ்தகம் 24:20 போட்டிருக்கு, அமலேக்கியர் முந்தி எழும்பினான், முடிவில் நாசமாவான். அப்படிதான் போட்டிருக்கு. என்ன புஸ்தகம் 24:20 வாசிங்கன்னா, உபாகம் 25:19 வாசிக்கிறோம். அமலேக்கிற பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அவனை அழிய பண்ணுவேன். உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்களா? நீ செய்யற தொழிலுக்கு தடையா இருக்கிறாங்களா? உங்க குடும்ப ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொன்னா அவனை நான் அழிய பண்ணுவேன், அவன் பேரு பூமியின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுடைய வார்த்தை சொல்லுதாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதை நான் மனதில் வச்சிருக்கிறேன், நான் மனசில் வச்சிருக்கிறேன்.
எனக்கு விரோதமாக எழுப்பிட்டு வர்றான், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பிட்டு வர கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? இல்லப்பா, மனசுல வச்சிருக்கிற கட்டாயம் நான் செய்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற அமலேக்கியரை நிர்மூலமாக்கி இருக்கிறார். கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற அமலேக்கியரை நிர்மூலமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அமலேக்கியர் என்றால் யார் அப்படின்னா, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள். முன்னேற்றத்தை தடுக்கிறவர்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை, ஒரு ஜாதியை வாசிக்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 37வது வசனம். முதலாவது அமலேக்கியரை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று நல்லா கவனிங்க. முதலாவது நம்ம குடும்பத்தில் தடை உண்டு பண்ணிக்கிற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அது அமலேக்கியர் ஆவி. ரெண்டாவது இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், லோத்தின் மூலம் பிறந்தவர்கள். யார் மூலம் பிறந்தவங்க? தவறான வழியில் பிறந்தவங்க. அவங்க பேர் தான் மோவாபியர். சொல்லுங்க பார்க்கலாம், மோவாபியர். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகையில் ஆண்டவர் அந்த மோவா பிள்ளைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மோவா பிள்ளைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா, தேவனால சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த மோவாப் சந்ததி தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. நீ அவங்க தேசத்துக்குள்ள போன அப்படின்னா உங்களை அவர்கள் வழி விலக பண்ணுவார்கள் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார், நீ அங்க போகாதப்பா, அந்த தேசத்துக்குள்ள போகாத. அப்போ நம்ம ரெண்டாவது எந்த விதமான ஆவியை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, மோவாபி ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணும். கர்த்தரை விட்டு என்ன பண்ணுமாமா? வழி விலக பண்ணும். என்னாகும் புஸ்தகத்தை வாசிங்களா, உங்களுக்கு புரியும், நல்லா தெளிவாக புரியும். என்னாகும் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும் 25:1. என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அப்படின்னு வார்த்தை ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அப்போ 24ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா 1ஆம் வசனம் தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இந்த பிழையாம் வர்றாரு, பிழையாம் தீர்க்கதரிசி வர்றாரு, வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், இவங்களை என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. ஏன்னா நான் ஆசீர்வதிக்க நினைச்ச ஜனம், நான் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவங்க ஆசீர்வாதமாக தான் எனக்கு பிரியம்னு பிழையாம ஆண்டவர் தடுக்கிறார். இவர் வந்து சபிக்கலாம் நினைக்கிறார், தடுக்கிறார். இப்போ இந்த பிள்ளைய அந்த பாலாக் ராஜாவை சொல்லிட்டு போட்டா, எப்பா இவங்களை ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, ஏன்னா கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார். ஆனா இவங்க பாவம் செஞ்சா இவங்களாகவே சபிக்கப்படுவார்கள். ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டான், இவங்களை இந்த மோவாப் ஸ்திரீகளோட விபச்சாரம் பண்ண விட்டுரு, வேசித்தனம் பண்ண விட்டுரு. அப்படி வேசித்தனம் பண்ணாங்கன்னா கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவாங்க, அவங்களுக்கு அழிவு அவங்களே உண்டாக்கிடுவாங்க, இவங்களை நம்ம சபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டு போயிட்டார். இதை கேட்ட அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, பாலாக் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக தன்னுடைய மோவாப் ஸ்திரீகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அனுப்புறாரு. அவங்க கூட சேர்ந்து இவங்க வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று அந்த நிரும்பின ஜனம், ஆனா வழி விலகி போக பண்ணுகிற ஒரு ஆவிதான் மோவாபியர். அல்லேலூயா. 25ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 25:2. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு மோவாப் தேசத்திலே அவங்க ஜனங்கள் அந்த தேவர்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பாக்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? புரிஞ்சுட்டு தான் தெரியும். நம்ம ஆசீர்வாத தடை நம்ம தான். ஆனால் கர்த்தர் என்னை உண்டாக்குற நோக்கம், கர்த்தர் என்னை உருவாக்கின நோக்கம், கர்த்தர் என்னை படைச்சது நோக்கம், கர்த்தர் என்னை வச்சிருக்கிற நோக்கம் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறது தான். ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்கள சபிக்க முடியாது, கர்த்தர் இவங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அடுத்த அதிகாரத்தில் இவர்கள் தங்களாகவே போய் மோவாபி ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணதுனால கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்கள்.
உங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய 2வது நபர் யார் அப்படின்னா, நம்மளை கத்தரை விட்டு வழி விலக பண்ணுகிற அந்த ஆவிகளை கண்டுபிடிச்சி கரெக்டாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா என் மேலே ஆசீர்வாதம் இருக்கு, என் மேலே கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதான் கத்தருக்கு பிரியம். அப்படி ஆசீர்வதிக்கப்படுற அது என் மேலே இப்போ சாபம் வராமல் இருக்குன்னா நான் கத்தரை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கத்தரா தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். இந்த அமலேக்கிய இந்த மோவாபியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சபைக்கு வருகிற நம்மளை சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்கன்னா கத்தரை விட்டு வழி விலக பண்ணுவார்கள். நல்லா கவனிங்க. நீ சாலமோன் ராஜா குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தாவீது மாதிரி அப்படியே கத்தரை பின்பற்றின விசேஷத்தை ஞானத்தை கத்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட சாலமோன் ராஜாவை வழி விலக பண்ணது யார் தெரியுமா? அந்த மோவாபியர் தான். சாலமோன் ராஜா வழி விலக பண்ணினவர்கள். நல்ல சபைக்கு வந்துட்டு ஆசீர்வாதமாக இருப்பான், சொல்லுவான் இந்த ஒரு வாரம் அங்கே வரலாம்ல, இந்த ஒரு வாரம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகலாம்ல, இந்த ஒரு வாரம் வேற இடத்துக்கு போகலாம்ல, இன்னைக்கு போனேன்னா வருமானம் ஜாஸ்தி. கத்தரை விட்டு வழி விலக பண்ணுகிற அந்த ஆவியை கண்டுபிடிச்சு அதற்காக ஜெபிக்கும் பொழுது கத்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்து மேல வரும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ள போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான ஆசை வைத்தான். இஸ்ரவேல் புத்திரன் நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி, நல்ல கவனிங்க, உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா அவங்க தெய்வத்தை நீ ஓகே, ஆனா அவங்க உங்க இருதயத்தை சாய பண்ணுவார்கள். மயக்கிடுவாயா, மயக்கிடுவான். இதுதான் மோவாபினுடைய ஆவி. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வானா வர்றது கிடையாது. காரணம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரனா வர்றது கிடையாது. காரணம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போன டபுள் சம்பளம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விட்டு வழி விலக பண்ணிக்கிறவர்கள். அவன் சொல்லுவான், இந்த வாரம் இன்னைக்கு மட்டும் ஒரு வாரம் போல பாஸ்டர் கண்டுக்கவா போறாரு. கத்தரை விட்டு வழி விலக பண்ணிக்கிறவர்கள். அப்படின்னா காரணம் அப்படின்னா கத்த தேட விடாமையே தடுப்பான். உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை சாபத்தை மாற்றுறது நம்மளா? இஸ்ரவேல் ஜனங்களா? அவங்க மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சாபாவை மாற்ற யார் தெரியுமா? மோவாபியர். இவங்களாகவே போய் வழி விலகிட்டாங்க, வழி விலக பண்ணினார்கள். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாத கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பைபிள் வாசிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நல்ல கவனிங்க, அதில் ஒரு வார்த்தை போட்டு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும். 2 டிஃபரண்ட் பண்றார் பாருங்க பவுல். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. ஏன்னா அவிசுவாசிகள் உங்களை கத்தரை விட்டு வழி விலக பண்ணுவார்கள். இந்த மெசேஜை இதை மட்டும் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண ஒரு சபையில் இந்த சப்ஜெக்டை மட்டும், மோவாப் மட்டும் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு தாயும் மகளும் ஓடி வந்தாங்க. சர்ச்சு முடிச்சோன்னு ஓடி வந்தாங்க. பெரிய சபை தான். இந்த சப்ஜெக்ட் மட்டும் ஒரு நாள் ஒரு டைம் மெசேஜ் முடிச்சோன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்த உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்காக பேசினார். ஏமா கேட்டேன். என் பிள்ளை என் சொன்னபடி கேட்காம அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட பார்த்துருந்துச்சு. நான் எவ்வளவோ புத்திமதி சொன்னேன், எவ்வளவோ புத்திமதி சொல்லும், கேட்கல. இன்னைக்கு அவளாவே என் பக்கத்தில் உட்காந்து பிரசங்கிட்ட கேட்டு சொல்றா, அப்பா அம்மா எனக்கு அந்நிய நுகம் வேண்டாம், எனக்கு அவிசுவாசி வேண்டாம், கர்த்தர் தான் எனக்கு வேணும். மெசேஜ் முடிஞ்ச உடனே வந்தாங்க. பலிபீடத்திலிருந்து சொல்றேன். நிறைய பேர் குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்கள் கத்தரை விட்டு வழி விலக பண்ணிக்கிறவர்கள் இந்த மோவாபிய ஸ்திரீகள், மோவாபிய ஆவி. சபைக்கு வருவான், ஆண்டுக்குள்ள வைராக்கியமே இருப்பான். சபைக்கு வருவான், கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவான். கல்யாணம் ஆகி அந்நிய ஜனங்களை கல்யாணம் பண்ணும்போது கத்தரை விட்டு போயிடுவான். வழி விலக பண்ணுகிற ஆவி.
நல்லா புரிஞ்சுக்கணும். உன் குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்குது. நம்ம குடும்பத்தில் அந்த ஆவியை கண்டுபிடிச்சு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி தான் சரியில்லை. அப்போ அந்த மோவாபியரை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மோவாபியரை மேற்கொண்டார்கள்? அந்த மோவாபிய ஆவி எப்பொழுது என்னை விட்டு போகணும் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், மோவாபிய ஸ்திரீ ஒருத்தி இருந்தான். அவள் பேர் தான் ரூத். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நல்லா கவனிங்க. மோவாபிய ஆவி நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில போகணும்னா ஒன்று செய்யணும். மோவாபி ஸ்திரீ தான் ரூத். ரூத் நினைச்சிருந்தா நகோமியை அங்கேயே வச்சிருக்கலாம், மோவாப் தேசத்திலேயே. ஆனா ரூத் செஞ்ச காரியம், கர்த்தரை அவள் விடாமல் பற்றி கொண்டாள். நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். இவ போய் சொல்றா, ஏமா உன் பிள்ளை உன் தாங்க சகோதரி போயிட்டா, ஒருபால் போயிட்டா, நீ போலையா கேட்ட உடனே. ஏற்கனவே இந்த சபையில் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எலிமலேக்கு போவா சொல்லிட்டு, யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எலிமலேக்கு போவா சொல்லிட்டு. இவ போயிட்டா, நீ போமான்னு கேட்ட உடனே அந்த அம்மா ரூத் சொல்றா, இல்லை இதை குறித்து நீ பேசாத. அங்க போனா கர்த்தரை வழிவிலக பண்ணுகிற காரியங்கள் நடக்கும். ஓன் கூட வந்தா கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிற காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அங்க போனா எனக்கு புருஷன் கிடைப்பான், மோவாப் தேசத்துக்கு திரும்ப போன எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மோவாப் தேசத்துக்கு திரும்பி போன என் வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு கணவன் கிடைப்பான், மோவாப் தேசத்துக்கு திரும்பி போன என் சொந்தம் கிடைக்கும், மோவாப் தேசத்துக்கு திரும்பி போன எல்லாமே இருக்கும். ஆனா கர்த்தர் கிடைக்க மாட்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை உறுதியா நீங்க பற்றி கொண்டீங்கன்னா மோவாபிய ஆவியா நீங்க சுலபமா இலகுவா மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. ஒருத்தன் வந்து சொல்றானா, நீ வாடா சர்ச்சுக்கு போகாத, இங்கே வான்னு சொன்ன இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு நேரம் கை நீட்டுறாங்க, மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க. அப்படி தான் மோவாபிய ஆவி வரும். கர்த்தரை போகாத, சர்ச்சை விட்டு போகாத. அப்படியே வந்து பார்ப்பான், நீ ஊழியக்காரருடைய பிள்ளை, நீ என்ன பண்ணுது, சர்ச்சுக்கு போகிற விசுவாசியுடைய பிள்ளை, எப்படியாவது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண. நம்ம ஆட்கள் என்ன பண்ண தெரியுமா? அந்நிய தேவர்களை வணங்குறவள ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்துடுவான் சர்ச்சுக்கு. பாஸ்டர்ட்டே வந்து சொல்லுவான், பாஸ்டர் நம்மளுக்கு ஒரு விசுவாசி கிடைக்குதுல்ல, நம்மளுக்கு ஒரு விசுவாசி கிடைக்குதான். நான் ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு வந்தா இங்கே ஒரு விசுவாசி கிடைக்கல பாஸ்டர், உன்னையும் காலி பண்ணிட்டு போயிடும், ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ற பாருங்க, விசுவாசி கிடைக்கும் பாஸ்டர், விசுவாசி புது ஆத்துமாக்கள் என் மூலம் வருதுல. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். பவுல் சொல்றாரு, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. இப்போ மோவாபியாரை என்ன பண்ணணும்? கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டீங்க அப்படின்னா, கர்த்தர் தான் எனக்கு ரூத்த மாதிரி கர்த்தர் தான் சொல்லி கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா மோவாபியாவை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை கூட வழிவிலக பள்ளிக்கிற ஆவிகள் இருக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற, ஏன் ஜெபம் பண்ணிட்டே இருக்க சொல்லலாம். கர்த்தரை விட்டு வழி விலக பண்ண நீங்கள் சொல்லணும், இல்லை கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், ஏன்னா அவர்கிட்ட போனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். உன் பேச்சை கேட்டால் எனக்கு ஆசீர்வாதம் சாபம் மாறியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த மோவாபின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுவோம். உங்கள் காலையில் வந்து சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வச்சுருப்பான், ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே வான்னு சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல தண்ணி வரும்னு சொல்லுவான். நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கிற அந்த ஆவியை இன்னைக்கு என் குடும்பத்தை விட்டு வெளியேற்றேன். இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சபைக்கு வராமல் நான் இருக்கவே மாட்டேன். இங்கே ஒரு தம்பி இருந்தார், நான் கேட்டேன், என்னடா காணணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 52 வாரம் எத்தனை வாரம் போயிடுச்சு தெரியல, 3 வாரமா 4 வாரமா எத்தனை வாரம் போயிடுச்சு? 3 வாரமா? ஆமாம் போயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வாரம் கூட நான் சபைக்கு வராமல் இருக்க மாட்டேன். கர்த்தரை விட்டு பின்பற்றுகிற காரியங்களை இன்னைக்கு இந்த சபையில் என் குடும்பத்தோடு சேர்ந்து நிர்மூலமாக்குறேன். கையை மேலே வைத்து ஜெபம் பண்ண பார்க்கலாம். நீங்கள் சத்தமாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது நான் விசுவாசிக்கிற பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வா.
இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமா ஆண்டவரை கத்தரை விட்டு பின்வாங்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, சொந்தக்காரர் தான் ஆண்டவரே, என் சொந்தக்காரர் தான், என்னுடைய சகோதரன் சகோதரிகள் தான், என் பிள்ளைங்க தான், ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே கத்தரை விட்டு பின்மாற்றமாக இருப்பதற்கு, கத்தரை விட்டு பின்மாட்டி போகிறதுக்கு ஆண்டவரே அவங்க காரணமாக இருக்கிறாங்க. மற்ற நாள்லாம் கல்யாணம் வைக்க மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறான். என்னைய கத்தரை விட்டு பின்வாங்கிறதுக்காகவே அந்த காரியத்தை செய்கிறான். இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு பிரிக்கிற ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற எல்லா ஆவிகள், உங்களை விட்டு பிரிக்கிற எல்லா வல்லமையான ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் வல்லமைகள் இன்னைக்கு இப்பொழுது இந்த குடும்பங்களை, எங்க குடும்பங்களிலிருந்து நிர்மூலமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அமலேக்கியர் ஆவி ஆண்டவர் நிர்மூலமாக்கினீங்க. மோவாபியர் ஆவி இன்னைக்கு வெளியே ஏறட்டும். கத்தரை விட்டு பின்வாங்குகிற, கத்தரை விட்டு எங்களை வழி விலக பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கத்தர் அப்படியே செய்ய போறக்கா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அமலேக்கியர் ஆவி அந்த கத்தரை விட்டு நீங்கள் பின்மாற்றாமல் போயிருந்தீங்கன்னா, கத்தரை விட்டு வழி விலகாமல் போயிருந்தீங்கன்னா, வழி விலகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரம்மா? ரூத் ஆசீர்வாதத்தை போல உங்களை ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் 2:12 வசனப்பட்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பா. நீ விட்டுட்டு வந்த, எனக்கு வேண்டாம் இந்த காரியம், என்னை கத்தரை விட்டு பிரிச்சுன்னு விட்டுட்டு வந்த, அதை விட பல மடங்கு ஆசீர்வாதம் சபையில் இருக்கு. அதை விட பல மடங்கு நன்மை இந்த சபையில் இருக்கு. அதை விட பல மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவருக்காக நீ எதை இழந்தையோ இங்க டபுள் மடங்கா பெற்றுக்கொள்ளலாம், 2 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் 2:12 வசனப்பட்டு நிறைவான பலன், செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். என்ன என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன். கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தர் நிறைய வசனம் இருக்கு, நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் கூட இருந்தா அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ரூத் புஸ்தகம் 4:17 வசனத்தை வாசிங்க அப்படின்னா, இதை விட ஒரு நன்மை ரூத்துக்கு நடந்திருக்குமான்னு தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வம்சத்தில் ரூத் இடம் பெறாங்க. நான் உங்களுக்கு விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தில் ரூத் இடம் பெற்றார்னா, நீங்கள் கர்த்தரை விட்டு அவரை வழி விலகாம அவரை மாத்திரம் பிடிச்சிருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிற ஜீவ புஸ்தகம் உங்கள் பேர் வரும். யாரோ ஒரு சில பேர் தான் புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறப்பில் மத்தேயு புஸ்தகத்தில் வாசியத்தில் ரூத்து இடம் பெறா. இன்னைக்கு நான் கர்த்தரை விட்டுட்டு, அந்நிய தெய்வத்தை விட்டுட்டு, கர்த்தரை விட்டு வழி விலகிற படிக்கிற எல்லா காரியத்தை விட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் உறுதியை பற்றி கொண்டேன்னா பரலோகத்துக்கு போகிறதில்ல, அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதிருக்கும். நான் இதை வேணாம் சொன்னால் அங்கே மகிமை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை வேணாம் சொன்னால் எங்கே ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம், அங்கே நிரந்தர சந்தோஷம். இது கொஞ்ச நேரம் தான் மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம்ப்பா. இந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை என்னால் விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாருங்க, இன்னைக்கு ரூத் ஆசீர்வாதத்தை போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூணாவது ஒரு குரூப் ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசிங்க. ம் 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 ம். என்ன குரூப் பார்த்தோம்? நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு என்ன குரூப் பார்த்தோம்? எதை மேற்கொள்ளணும் எழுதியிருக்கிறீங்க? எதை மேற்கொள்ளணும்? அமலேக்கியர். 2வது எதை மேற்கொள்ளணும்? அமலேக்கியருடைய ஆவி என்ன ஆவி? முன்னேற்று தடுக்கிற ஆவி, வழி மறைத்த ஆவி. 2வது மோவாபியர் ஆவி என்ன ஆவி? கர்த்தரை விட்டு விலக பண்ண. சூப்பர் சூப்பர், வெரி குட். இப்படி தான் வசனத்தை கேட்கணும். 3வது இங்கே ஒரு குரு போட்டிருக்கு, மீதியானியர். யாரம்மா? ஆபிரகாமுக்கு ஆகார் மூலம் இஸ்மவேல் பிறந்தார். ஆபிரகாமுக்கு சாராள் மூலம் ஈசாக்கு பிறந்தார். அவர் தான் இஸ்ரவேல் சந்ததி. ஆபிரகாமுக்கு கேத்துராள் மூலம் மீதியானியர் பிறந்தார். இந்த மீதியானியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய காரியங்கள் இருக்கு. மீதியானியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் ஒரு காரியத்தை பண்ணார்கள். வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 37:28 வசனம். இந்த யோசேப்பை, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28 வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து
இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இப்போ இந்த மீதியானியரும் இஸ்மவேலரும் என்ன பண்ணுவாங்களாமா? நெருக்கமாக இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இஸ்மவேலர் யாரு? ஆபிரகாம் மூலம் ஆகாருக்கு பிறந்தவர் தான் இஸ்மவேல். ஆபிரகாம் மூலம் கேத்துராளுக்கு பிறந்தவர் தான் மீதியான். இது 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு இவனை போட்டு தரலான்னு பிளான் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிட்டா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்கள் சொந்தக்கார மத்தியில் 2 பைக ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருப்பாங்க, இருக்காங்களா இல்லையா? 3 பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்துருவான், ஒருத்தரை கழட்டி விட்டுருவான். ஆண்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காருல, 3 பேர் இருக்கிறாங்க. ஒரே ஆளுக்கு பிறந்தவன் தான் 3 பேரும். ஃபர்ஸ்ட் இஸ்மவேல், ஈசாக்கு, மீதியானி. இப்போ ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் சொந்ததி, அவனை மட்டும் கழட்டி விட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டான். சண்டை உண்டு பண்ணுகிற ஆவி மீதியானியர் ஆவி. ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவி மீதியானி ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இல்லை ஒரே மாதிரி உட்காந்துருக்கேன், நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த சபையில் இவ்வளோ அழகாக வசனம் கேட்குறேங்க. விட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள, சகோதர சகோதரிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிதான். ஒரே பிள்ளைக்கு பிறந்த, ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் 3 பேரும். ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புறான். சண்டை உண்டு பண்ணுகிற ஆவி. அந்த மீதியானை முறியடிப்பது கர்த்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டார். அவர் தான் கிதியோன். கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24. கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம்னா என்ன அர்த்தம்? சமாதானம். ஏன் கிதியோன் யெகோவா ஷாலோன்னு பேர் வைக்கிறார் தெரியுமா? மீதியானியர் சண்டை உண்டு பண்ணிக்கிறவர்கள். சகோதரருக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஒருத்தன் 2 பேர் நல்லா தான் இருப்பான். இந்த மீதியானி ஆவி உள்ள போனுச்சுன்னா 2 பேருக்குள்ள சண்டை முட்டி விட்டுருவான். அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை சொல்ல வந்தேன்? நான் வேற டாபிக் எடுத்தேன். ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபக்ஸன் முடிச்சு நான் காந்த சொன்னேன், இந்த சபையில் இருக்கிற குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்ததுக்காக ஜெபம் பண்ணேன். பலிபீடத்தை கட்டுறாரு கிதியோன். என்ன பேர் வைக்கிறாருன்னா யெகோவா ஷாலோம். என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் இருக்கிறோம். மீதியானர் வந்து என்ன பண்ணுறது, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சண்டை புண்டுங்கிற இடையில உள்ள வந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நாங்கள் சகோதரர்கள் சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க அவனுக்கு பிடிக்கல. அப்பப்போ மீதியாருக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கிறத வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ கர்த்தர் இந்த பலிபீடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல போறார். மீதியானியர் கடன்கார மாதிரி வருவான் அவங்க வீட்டுக்கு. இப்போ ஆண்டவர் பலிபீடத்தில் சொல்ல காரியம், கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பீங்க, கடன்காரன் வந்து உள்ள வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி சண்டையை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். கடன்காரன் வந்தா ஃபோன் பண்ணாவே குடும்ப கணவன் மனைவி சண்டை வந்துடும். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு என் குடும்பத்தில் ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாட்டிருக்கோம், இந்த மீதியானியர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைப்பார்கள். ஏன் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் சகோதரர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படியாவது தப்பு பண்ணுங்க, சண்டை போடுங்க. சண்டை கோல் மூட்டி விடுகிறவன் தான் மீதியானியர். நீ கர்த்தரா தான் பேச. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பேச மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் சகோதர சகோதரி பேச மாட்டாங்க. ஆனால் தனியாக போய் அவங்ககிட்ட நின்று பேசி போகிற உங்கள் அண்ணன் எப்படி சொன்னால் நான் அழுவான். ஐயோ எங்கள் அண்ணன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டானே. பாசம் இருக்குங்க, அந்த பாசத்தை விட மாட்டான் பிசாசு. ஒன்றும் இல்லை, சண்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் கணவன் மனைவி பார்த்தீங்களா சண்டை போடுறவங்களே, அவங்கள என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுங்க. அண்ணன் தம்பியா 2 பேரும் ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுங்க. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். புரியாமல் தெரியாமல் சண்டை போட்டேன். இது பிசாசுக்கு பிடிக்காது. இது பிசாசுக்கு பிடிக்காது. எப்படியாவது இவங்க 2 பிரிச்சோம். இவங்க 2 பிரிச்சா தான் தேவனாக மையப்பட்டுருவேன்.
கணவன் மனைவி பிரிச்சா தான் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துருமே. இது பிசாசுக்கு பிடிக்காது. இவன் என்ன பண்ண, மீதியான ஏறி போடுவான். போ போ அங்கே போ, அந்த குடும்பத்துக்கு போ, அந்த குடும்பத்தில் சண்டை போடு, அந்த குடும்பத்தில் சண்டையை மூட்டை. நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, இடையில ஒருத்தன் வருவான், சண்டை போடுவாங்க. நடக்குதா இல்லையா அவங்க குடும்பத்தில்? நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. நாங்கள் சண்டையே போட மாட்டோம். நடக்குதா? கர்த்தர் சொல்கிறாரம்மா, அந்த குடும்பத்தில் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் உள்ளே வந்து ஆஸ்தியை அழிச்சு போட்டுருவாங்க. கணவன் மனைவி சேர்த்து வைக்கிற சொத்தை அழிச்சு போட்டுருவான். கடன்காரன் வந்து நல்லா தான் இருப்பான். ஃபோன் வந்துச்சுன்னா ஐயோ கடன்காரன் கூப்பிட்றான்டா. அது வரைக்கும் கணவன் மனைவி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோனை பார்த்த உடனே கோவம் வந்துடும், சண்டை வந்துடும், வீட்டை சண்டை வந்துடும். இதுக்கு தான் சொன்ன கடன் வாங்கக்கூடாது, இதுக்கு தான் பிரச்சனை. இதை சிரிக்கிறத பார்த்தா உண்மை பாஸ்டர் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற, நீங்கள் சேர்த்து வச்ச, நீங்கள் பிரயாசப்பட்ட அந்த ஆஸ்தியை அழிப்பதற்காகவே மீதியான் வந்து உங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ கர்த்தர் சொல்கிற அந்த மீதியாடியை நான் முறியடிக்க போகிறேன். அந்த மீதியான என்ன பண்ண போகிறேன்? முறியடிக்க போகிறேன். அப்போ அந்த மீதியான எப்படியா முறியடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி தானே? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை. அவன் சொல்றான் பாருங்க கிதியோனு, நான் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்ப்பா, பிரயாசப்பட்டு வயல் வந்துருச்சு, அதை அறுத்துட்டு போரிடுறேன், வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மாசம் முழுதும் சம்பாதிக்கிறேன், மீதியார் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரம்மா, அந்த மீதியாரை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, கிதியோன்ட்ட போய் காசு, பராக்கிரமசாலியே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுதான் எனக்கு அனுப்புறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு காலையில் கர்த்தர் என்கிட்ட பேசினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் மீதியானியரை சுலபமாக மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பா ரொம்ப சந்தோஷம். நம்ம வாயில் அறிக்கை பண்ணணும், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட ஏசப்பா இருக்கிறார். 15ஆம் வசனத்தை போட்டிருக்கு, நான் உன் கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை வாசிங்க எல்லாம். 15ஆம் வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. 15ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. எப்படிப்பா இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்? நான் சின்ன பையன், நான் வர்ற வருமானத்தினால இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கிதியோன் பேசுகிறேன் ஆண்டவர்கிட்ட. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றேன். அதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஏப்பா உன்னால முடியலையா? என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, கடன் பெருசாக இருக்குது, வந்து 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 எடுத்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கான், கடன் பெருசாக இருக்குது, பிரச்சனை வந்து வந்து எல்லாம் பண்ணிருக்கான், எனக்குள்ளே சண்டையை மூடிட்டு போகிறான், நான் சின்னதான், என் வருமானம் கொஞ்சமாக தான் இருக்குது, எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்? அப்படி சொல்லிட்டு சொன்னவனை கர்த்தர் சொன்ன, நான் உன் கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்னை யாரை முறியடிப்பியாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? முறியடிப்பார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. உங்ககிட்ட கொஞ்சம் பலம் தான் இருக்கா? என்னால் முடியாதுன்னு நினச்சிருக்கியா? இவ்வளோ பெரிய பிரச்சனை சமாளிப்பிருக்கேன், என்கிட்ட முடியாது நினச்சிருக்கியா? அடிக்கடி வந்து சண்டை பண்ணுற மீதியான மேற்கொள்ள முடியாது, ஏன்னா நான் சின்ன பையன், சின்ன வருமானம், முடியாது. ஆண்டவர் சொல், நான் உன் கூட இருக்கிறேன், அதை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஏன் வாழ்க்கையில் ஏன் ஆஸ்தியை கெடுக்கிற அந்த மீதியான கர்த்தர் நிர்மூலமாக்குவா? ஏன் குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணிக்கிறவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே மீதியானீர் ஆவி கிரியை செய்தப்பா.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த சண்டை உண்டு பண்ணிக்கிற ஆவிகள், ஆண்டவர் யெகோவா ஷாலோம் வரட்டும். இந்த பிரச்சனையால என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. அப்படிப்பட்ட அநேகர் இங்கே இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையால என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இதை என்னால் மேற்கொள்ள முடியல, பெருசாயிருச்சு, ரொம்ப பெருசாயிருச்சு, சுற்றி வளைச்சிருச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது, என் வருமானம் கொஞ்சம் தான், கடன் நிறையா இருக்குது, எப்படி அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை இப்போ உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், மீதியானை முறியடிப்பதற்கு என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பராக்கிரமசாலியை. நான் பராக்கிரமசாலின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. என் வருமானம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட சக்தி இல்லை. அவங்க பார்த்தா அவ்வளோ பெரிய குரூப்பாக நிற்கிறாங்க, என்னால் முடியல, என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. இந்த 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 வார்த்தை அநேகரை தொடுறதை நான் உணர்றேன். இந்த பலிபீடத்தை இந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய அந்த அந்த இருதயம் அந்த கலங்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். இங்கே இருக்கிற அநேகருடைய இருதயம் கலங்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கி ஜெபம் எனக்கு பார்க்கலாம், மீதியான முறியடிக்கிற அந்த கிருபை எனக்கு கொடுத்துருங்கப்பா. என்னால் முடியாது, என்னால் முடியாது, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை. ஆனால் நீங்கள் வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானையை முறியடிப்பாய், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானையை முறியடிப்பாய். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்கள் இருக்கிற ஆண்டவரே, எல்லா மீதியான ஆவிகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் நிர்மூலமாக்குறப்பா. கர்த்தருடைய வல்லமை இறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க, எப்படி மீதியானிகள் முறியடிக்கப்பட்டார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம். அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, ம் 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 7ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம். 7ஆவது அதிகாரம் 22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில், கவனிங்க, மீதியானியர் எப்படி மேற்கொள்ளப்பட்டார்கள்னா, இவங்க ஒன்றே ஒன்று பண்ணுறாங்க. 300 பேரும் அந்த எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது ம் 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 ஓடி போயிற்று. கவனிங்க, இவன் ஒன்றுமே பண்ணலை. எக்காலத்தை ஊதி கர்த்தரின் பட்டயம், கிதியோன் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கத்த ஆரம்பித்த உடனே எதிரிகள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் மீதியானரை மேற்கொள்வதுக்கு நீங்கள் போய் நின்று உங்கள் பலத்தெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. கர்த்தரை மட்டும் நம்பினா போதும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டு பண்ணிக்கிற ஆவிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார். ஒருத்தவங்க குழப்பத்தை உண்டு பண்ண வர்றான்னா அவனுக்குள்ளேயே குழப்பத்தம் பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு வருவான். ஆண்டவர் சொல்லுவார், அவன் பிளானை நான் நிர்மூலமாக்குறேன். அகிதோப்பேலின் அந்த ஆலோசனை கர்த்தர் என்ன பண்ணாரமா, அதமாக்கி போட்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறாரம்மா, இவன் எக்கால ஊதுனவன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மீதியானியரை கர்த்தரே என்ன பண்ணுவாரா, நிர்மூலமாக்குவார். கர்த்தரே நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம ஜெபம் இல்லாமல் நிறைய இருக்குது. ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? இப்போ நம்ம 3 பேர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு யார்? அமலேக்கியர். அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கையில்? முன்னேற்றத்தை தடுப்பார்கள். 2வது யார் பார்த்தோம்? மோவாபியர். அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கர்த்தரை விட்டு நம்மளை. 3வது யார் பார்த்தோம்? மீதியானியர். அவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை உண்டு பண்ணுவார்கள். 4வது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ம் 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 ம்
நல்லா கவனிங்க. அடுத்து ஒரு குரூப். இப்போ சிம்சோனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சோம், அப்படி தானே? நியாயாதிபதி புத்தகத்தில் சிம்சோன் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னா அங்கே பெலிஸ்தியர்கள். யாரு? பெலிஸ்தியர்கள். யாரு? பெலிஸ்தியர்கள். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா பெலிஸ்தியன் வந்து யாருக்கு விரோதமாக எழும்புறாரமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா. தாவீது கோலியாத்தை பற்றி தெரியாதா உங்களுக்கு? 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் தானே போட்டிருக்கு. அதில் பெலிஸ்தியன் வந்து யாரை மேற்கொண்டானமா? இஸ்ரவேல் ஜனங்களை. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கோலியாத்து 40 நாள் வந்து பயமுறுத்திட்டே இருக்கான். 40 நாள் என்ன பண்ணிருக்கான்? பயமுறுத்திட்டே இருக்கு. அதில் போட்டிருக்கு 40 நாள் அளவும் இவர்களை பயமுறுத்தான். வந்து நிற்பான், உங்களோட யார் சண்டைக்கு வரணும், சண்டை பயமுறுத்திட்டு ஓடி போயிடுவான். இப்போ இந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னா, அந்த பெலிஸ்தர் அப்படின்னா இவங்க பயமுறுத்துகிறவர்கள் முதல்ல. ரெண்டாவது நல்லா கவனிங்க, 40 நாளுங்க, 40 நாள் வந்து பயமுறுத்திட்டே போயிட்டே இருக்கான். ஒரு நாள் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண கோலியாத்தால முடியுமா முடியாதா? பெலிஸ்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊறுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஊறுகிறவன் இல்லை நகருகிறவன் அர்த்தம். எது ஊரு எது நகரம்? நீங்கள் இந்த 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாட்சிங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் கோலியாத்துன்னு வரும். அடுத்து நீங்கள் ஃபுல்லாக வாசிங்கன்னா அந்த பெலிஸ்தியன் வந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீ 16ஆம் அதிகாரத்தை வாசினா வீட்டில் போய் வாட்சி பாருங்க, டைம் இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் கோலியாத் வந்து நின்றான் அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற இடத்துல அந்த பெலிஸ்தியன் வந்தான், அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பேசினார் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பிசாசானவன் உங்களை பயமுறுத்துவான். பெலிஸ்தியனுடைய வேலையை பயமுறுத்துற வேலை. 40 நாள் வந்து வேலை இல்லாமல் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து இவங்ககிட்ட பேசிட்டே போகிறான். யாரா சண்டை போட வர்றது, உங்களை யாராவது ஒருத்தந்தை என் கூட சண்டை போடவான்னு சொல்லிட்டு தான் போகிறானே தவிர சண்டை போட மாட்டான். புரியுதா? நான் இதை உட்காந்து யோசிச்சேன், ஏன்டா வர 40 நாள் வந்து இவனுக்கு வேறு வேலை இல்லையா? டக்குன்னு வந்து இவன் பெரிய ஆள் தானே, வந்து அடிச்சு போட்டு எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கலாமே. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இவனு பயமுறுத்திட்டே இருக்கான். அப்போ ஆண்டவர் சொன்ன, எப்பா பிசாசுக்கு பயமுறுத்த மட்டும்தான் தெரியும், ஜெயம் என்னோடது. 4 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. அவன் வந்து பயமுறுத்த தான் பண்ணுவான். இவன் வந்து நின்று சொல்கிறான், உங்க கூட யார் வருவா யுத்தம் பண்ண வரா என் கூட சொன்ன, எல்லாம் ஓடி போய் ஒளிகிறாங்க. பிசாசு உங்களை பயமுறுத்துவான், ஆனால் ஜெயம் கர்த்தர் தான் கொடுப்பார். ஒரு நாளும் பிசாசானவன் உங்களை மேற்கொள்ள முடியாதே. அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னைக்காவது பிசாசு நம்மளை பயமுறுத்துகிற காரியம் இப்போ இது வரைக்கும் வந்து 2025 வருஷத்தில் கால் எடுத்து வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் உங்களை பயமுறுத்தின காரியங்களை உங்களை மேற்கொண்டிருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் பயம் வரும், பயமுறுத்தும் வந்து. ஆனால் தாவீது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டான், நீ என்ன பயமுறுத்தினாலும் ஜெயம் எனக்கு தான் பண்ணு. தாவீது கரெக்டாக வந்தான். இப்போ எந்த காரியம் உங்களை பயமுறுத்துதோ நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணி சொல்லணும், அப்பா பயமுறுத்துகிற வேலை பயமுறுத்துறதான், ஆனால் அவனால் ஒரு நாள் என்ன மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஜெயத்தை கொடுக்குற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெலிஸ்தனுடைய ஆவி ஃபஸ்ட்டு பயமுறுத்துகிற ஆவி. உங்களை பயமுறுத்துவான். ஒரு சில உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், வியாதிகளை குறித்து பயமுறுத்துவான், பிரச்சனையை பார்த்து பயமுறுத்துவான். அந்த பயமுறுத்தி ஆவி மேற்கொள்ளலாம். ரெண்டாவது பெலிஸ்தர் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா தெரியும், பொறாமப்படுற ஆவி. என்ன ஆவியாமா? குடும்பத்தில் இருந்துட்டு பொறாமப்படுவான். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 16, 26, 14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறத ஒருத்தன் பார்த்து பொறாமப்படுறான்னா அவன் எந்த ஆவி? இப்போத்தான் தெரியுது. எனக்கு தெரியல பாஸ்டர், எங்கே பார்த்தாலும். இப்போத்தான் ஒரு கடை ஆரம்பித்தோம், சாமியான கடை, இன்னொரு கடை ஆரம்பிக்கலாம் இருக்கும்போது பொறாமப்படுறான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அவன் நல்லவன் தான், மனுஷன் நல்லவன் தான். அவனுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி என்ன சாவி? எந்த ஆவி? பொறாமப்படுறான். இப்போ ஈசாக்கு அங்கே நல்ல ஆடு மாடெல்லாம் வந்த உடனே அங்கே இருக்கிற பெலிஸ்தர் பொறாமப்பட்டாலும் போட்டிருக்கு. பொறாமப்பட்ட சொன்னாங்க, என் கூட அவனுக்கு விரோதமாக எழுப்பி அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எனக்கு பின்னாடி வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கியா, உனி எனக்கு காலி பண்ணுவேன். அந்த ஆவி தான் பெலிஸ்தர் ஆவி.
பொறாமப்படுகிற ஆவி. நிறைய பெலிஸ்தர் ஆவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். நம்ம சொல்றதுக்கு நேரில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். உங்க குடும்பத்தில், நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க பக்கத்து வீட்டில், நீங்க உங்க பக்கத்தில் உங்க கூட வேலை செய்கிறவங்களே சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் டெவலப் ஆகும்போது உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து? பொறாமையின் ஆவி, பெலிஸ்தர் ஆவி. இப்போ ஈசாக்கை பார்த்து பொறாமப்பட்டார்கள் பெலிஸ்தர்கள். நீ மட்டும் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்க, இப்போ வந்தவன் நீ இப்போ டெவலப் ஆகிட்டு போயிட்டு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காரியத்தை சொன்ன உடனே அங்கே பார்க்குற ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததை எவன் பொறாமப்பட்டானோ அவன் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமா வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 20. கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் 28வது வசனமா, சாரி 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எவன் பொறாமப்பட்டானோ அவன் வந்து சொல்கிறான், உனக்கு என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் நீ டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கியே. இந்த ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், அவங்க செய்கிற வேலையில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு விரோதமாக பெலிஸ்தர் வந்து பார்க்குறாங்க, இவனை எவ்வளோ டெவலப் பண்ணாலும். எத்தனை ஃபஸ்ட்டு குழி தோன்றான், கிணறு தோன்றான், வந்து நின்ட்டான், ஏசேக்குன்னு பேர் வச்சிட்டான். அடுத்து கிணறு தோன்றா, சித்ரான்னு பேர் வச்சிட்டான். அடுத்து கிணறு தோன்றா, எங்கே தோண்டினாலும் தண்ணி வந்துட்டு இருக்கு, எங்கே போய் வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கானே. அப்போ இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு, இவன் மேலே பொறாமப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, இவங்க கூட உடன்படிக்கை பண்ணிக்கலாம், இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி தானே போட்டிருக்காங்க. அவன் சொல்கிறான், சண்டை போட வேண்டாம்ப்பா, நம்மளை காலி பண்ணு நினச்சான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம இந்த வருஷத்தில் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலேயே நம்ம கூட நம்மளை பொறாமப்பட்டவங்க, நம்முடைய சகோதரியோ பிள்ளைகளோ யார் நம்மளை பொறாமப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுவாரா, நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிக்கிற அளவுக்கு திரும்ப வருவார்கள். வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், உன் கூட கர்த்தர் இருக்கிறத நான் பார்த்தேன், நானும் எவ்வளவோ காலி வெள்ளான் தான் பார்த்தேன், ஆனால் உன் கூட கர்த்தர் இருக்கிறத நான் பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் ஒன்றை என்னால் மேற்கொள்ள முடியல, நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பெலிஸ்தியரை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நிறைய காரியங்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை மாற்ற வாசி நம்ம ஜெபம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். இந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணி பிடிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சொல்கிறான், தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், எப்பா நீ ஈட்டியோட வர்ற, பட்டயத்தோட வர்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களை பார்த்து பொறாமப்பட்ட ஜனங்கள் பார்த்து நீங்கள் சொல்லணும், உன்னோட பிளானோட நீ செஞ்சு பார்த்த, உன்னோட திறமையோடு நீ செஞ்சு பார்த்த, உனக்கு இருக்கிற தகுதியை பார்த்து நீ செஞ்சு பார்த்த, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தை செஞ்சேன், என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. அல்லேலூயா. நீங்கள் பொறாமப்படுறவங்க பார்த்து சொல்லணும். தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னா, நீ உன் கையில் ஈட்டி இருக்கு, என் கையில் கர்த்தருடைய நாமம் இருக்கு, உன் கையில் பட்டயம் இருக்கு, என் கூட கர்த்தர் இருக்கிறார்.
நீங்கள் தாவீது அந்த கோலியாத் அந்த பட்டயத்தில் அளவெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோ பெரிய இது, நல்ல பெரிய திறமைசாலி, அவ்வளோ பெரிய கனமுடையது. அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்தான். அவனால் மேற்கொள்ள முடியல. காரணம், கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். உங்களை விட திறமசாலிகள், உங்களை விட பலசாலிகள், உங்களை விட ஞானிகள், உங்களை விட எல்லாரும், அவங்களெல்லாம் ஒன்றுமே சாதிக்க முடியாது. கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் அவங்கள விட டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. கர்த்தர் அவங்கள விட கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சுருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமைக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமைக்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். 4 காரியங்கள் நம்ம தியானித்தோம். 4 காரியங்கள் நம்ம தியானித்தோம். முதலாவது அமலேக்கியர், ரெண்டாவது மோவாபியர், 3வது மீதியானியர், 4வது பெலிஸ்தியர். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி நிர்மூலமாக்குவேன் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் சத்தமாக சொல்லணும். அமலேக்கியர் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆவி? வழி மறைக்கிற ஆவி. ரெண்டாவது மோவாபியர் அப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணி. ஏன் அதை திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. 3வது என்ன சொன்ன அப்படின்னா மீதியானியர், சண்டை உண்டு பண்ணிக்கிறவர்கள். 4வது யார்? பெலிஸ்தியர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயமுறுத்திக்கிறவர்கள். அடுத்து பொறாமப்படுறவங்க. 5 காரியம் சொல்லியிருக்கேனா? 5 காரியத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பேசிகிட்டே போன பிள்ளைகிட்ட இன்றைக்கி இப்படிப்பட்ட உங்கள் ஜெப நேரத்தில், குடும்ப ஜெபத்தில் இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் கூட இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பாருங்க. ஈசாக்கு கூட கர்த்தர் இருந்ததை அபிமெலேக்கு ராஜா பார்த்துட்டு ஓடி வந்து சொன்ன, எப்பா நான் என்னமோ பிளான் பண்ணி பார்த்துட்டு ஒன்று என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தங்கள், உங்கள் சகோதரிகள், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர அளவுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் மகா பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். மகா பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசப்பா.